கூட்டணியே இல்ல, பிற நீக்கல. முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்லி பிஜேபி டெல்லியில வச்சு அவங்கள மிரட்டுறாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா அவரு டெல்லிக்கு போன விஷயம் முடிச்சு அவரே சென்னைக்கு வந்துட்டாரு. நீங்க பேசுறதா இப்ப கேக்குறீங்க, அது ஆதாரம் இல்லை. மக்கள் நல்லதுக்காக, மக்கள் என்னைக்குமே பணம் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். 5 வருஷம் இன்னைக்கு நிம்மதியா வாழணும். இந்த 5 வருஷம் பட்ட பாடு போதாது அவங்களுக்கு. அதனால நிச்சயமா அவருடைய பணபலம் ஜெயிக்காது, மக்களுடைய மனபலம் ஜெயிக்கும். சார் இப்படியும் கூட சொல்றாங்க, ஜெயிச்சா எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அப்படிலாம் சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நடைபெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி 1-2 தவிர எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில், மக்களுடைய மனநிலையை திசை திருப்புகின்ற வகையில் சில அறிவிப்புகளை அறிவித்து மறுபடியும் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், அதன் பிறகு நம்மளுடைய இப்பொழுது முதலமைச்சர் அவர்களுடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், இவருடைய குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை, தவறான திட்டங்களை, தவறான செய்திகளை பரப்பி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக பல அறிவிப்புகளை அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னால பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 5 வருஷம் முடிஞ்ச பிறகும் இப்ப என்ன சொன்னா, அடுத்த ஜூன் மாசம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஜூன் மாசம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி இருக்கு? ஆட்சிக்கு 5 வருஷமா செய்யல. அதுல பழைய ஓய்வூதியத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே அரசாங்கம் சைடு தான் இருக்கும். ஆனா இப்போ அரசு ஊழியர்கள் 10% அதுல பணம் போட வேண்டியிருக்கு. ஆனா இன்னைக்கு மக்களுக்காக கோடைகால விடுமுறை, அதற்காக பணம், பொங்கலுக்கு போன வருஷம் கொடுக்கல, அதுக்காக இப்பொழுது பணம், இந்த 3 மாசம் சேர்த்து, ஏன்னா எலெக்ஷன் இயர்னால இந்த 3 மாசம் சேர்த்து அதுக்காக பணம், இப்படி எல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. இதை பொதுமக்கள் புரிந்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். வெறும் பணத்தை மட்டும், அதிகார பலத்தை மட்டும் வைத்து ஆளுங்கட்சியாகி விடலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது நடைபெறாது, மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று. தமிழ்ல எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள். இதுவரையிலும் பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் மட்டும் 1977 கொலைகள் நடந்திருக்கு. 1977 கொலைகள் நடந்திருக்கு. அதிலும் 361 கொலைகள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார். 38 பெண் குழந்தைகளை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. 2 வயது சிறுமி உடல்ல கூட ரத்தங்கள், காயங்கள். காரணம் கஞ்சா. 2 தினங்களுக்கு முன்னால விளாத்திகுளத்துல +2 படிக்கிற ஒரு மாணவி இதை பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டுமல்ல, கற்பழிவு சம்பவம் மட்டுமல்ல, அதை துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்காங்க. காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு? தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்துட்டு இருக்கு? தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதுவரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. 2 வயது குழந்தையிலிருந்து 60 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம். காரணம் எல்லாமே கஞ்சா, கொக்கைன், பெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இதுவரையிலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கஞ்சாவுக்கு மேல இந்த 5 ஆண்டுல பிடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு லட்சம் புழக்கத்தில் இருக்கும்? இதெல்லாம் எதிர்கால மாணவர்களுடைய நலன் என்ன ஆகும்? எதிர்கால சந்ததி என்ன ஆகும்? இந்த ஆட்சி அதை பத்தி கவலைப்பட்டதா? இல்லையே. இந்த ஆட்சி எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தின் ஆட்சி மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நினைக்கிறேன்.
வேற சார் இப்ப தேர்தல் வந்தோம்னா பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் இந்த ரயில் நிலையங்களை ஹிந்தியை லீட் பண்ற மாதிரி சொல்லி போயிருந்தாரு. மே 17 திருமுருகன் காந்தி உள்ளிட்டவர்களாம் இப்ப கிளம்பியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி சார்? அதாவது திமுக தேர்தல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு யுக்தியை கையாளுவாங்க. அதுல இருந்தா போர்டில் அது பாட்டு இருக்கு. நமக்கு தேவை தமிழ், தமிழ் இருக்கணும், எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கணும். ஆனா அதை வச்சு அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு மொழி தெரியாம இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வட இந்தியாவில வந்து இங்க வந்து எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பள்ளிக்கூடத்துல சேர்றாங்க, படிக்கிறாங்க. இதுல இந்தியை அழிக்கிறதுனால ஒன்றும் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது. தாவேகா உள்ள வந்துருமா வராது? அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல அது பேச்சுவார்த்தை ஓடுதா எல்லா பக்கம் பரவலாம் போயிட்டு இருக்குது. எங்களை வந்து இதுல வந்து முன்வரிசை இருக்கிறதா நீங்க ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அமித்ஷாவை அவர் நேரடியாக இல்ல அது பத்தி எனக்கு எந்த கருத்து, நான் டெல்லிக்கு போகல, அது பத்தி எனக்கு எந்த கருத்தும் தெரியாது. தாவேகான்னு சொன்னதுனால ஆதவ் அர்ஜுன், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், நமது மதிப்புக்குரிய திரையுலகினுடைய முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், அவர் நடிப்பினுடைய இமயம் மட்டுமல்ல, மிக சிறந்த ஆன்மீகவாதி, எல்லா இனம், எல்லா மொழி எல்லாத்தையும் கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக, எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சித்த புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது, வேடிக்கையானது மட்டுமல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் கண்டிக்கல அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். என்டிஏ கூட்டணியில இந்த விஜயோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தலைங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா நடத்துற மாதிரி வந்து இப்ப வெளியில வந்து அந்த வதந்தியில கலப்படுறது அப்படின்னா யாருங்க சார்? நீங்களே கேள்வி கேட்கிறீங்க, பதில் உங்கள்கிட்டே இருக்குது. சார், ஆதவ் அர்ஜுனோட கருத்துக்கு 4 நாட்களா யாருமே பதில் சொல்லாங்களே, இன்னைக்கு வரிசையா ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு வரக்கூடிய காரணம் என்ன? 4 நாள் மௌனித்ததுக்கான காரணம் இல்லையே, எங்க பிஜேபி சார் நாங்க அறிக்கை விட்டுருந்தாங்க, எங்க அர்ஜுனமூர்த்தி பேசியிருந்தாரு. 4 நாளாவே இல்லை, அதுக்கப்புறம் இல்ல முத நாளே அவர் அர்ஜுனமூர்த்தி அறிக்கை விட்டார். முதலாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா நாங்க வருத்தத்தை தெரிவிப்பான்னு பார்த்தோம், அது பிறகு பார்த்தா இல்லை. அப்புறம் நேற்று நான் மறுபடியும் சொன்னேன், இன்னைக்கு அதுக்கும் வருத்தம் தெரிவிக்கிறேன். தேர்தலுக்கு இன்னைக்கு குறுகிய காலம் தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு தொகுதி பங்கெல்லாம் நிறைவு செய்யாம இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதோ சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே தொகுதியை மாத்தி 2 பேருமே கேட்கறதுனால சிக்கல் இருக்கு. எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் 30ஆம் தேதி வரை நாமினேஷன் போடலாம். இன்னும் 15 நாள் இருக்கு. அதை பத்தி எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. நாங்கள் வந்து எல்லாம் ஒருமித்த கருத்து. 28 சீட்டு 2 சீட்டுன்னு பிரிச்சு இது பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த மாதிரி எந்த கட்சிக்குமே இது இல்லாம இருக்கீங்களே, அதனால இல்ல எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து இல்லை. நிச்சயமாக நாங்கள் வந்து சுமூகமான முறை எல்லாமே முடிவடையும். புதிய கட்சி வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். சார், கரூர் விவகாரத்துல விஜய் வந்து ஆஜராகிட்டு வந்திருக்காரு டெல்லியில சிபிஐல. சரி, இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி போயிருக்காரு. அது சிபிஐ, அது தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அது அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ பொறுத்து தான் நம்ம பண்ணோம். சார், இந்த தேர்தலில் பணபலம் ஜெயிக்குமா ஜனநாயக? நிச்சயமாக மக்கள் பலம், நிச்சயமாக மக்களாட்சி, மக்கள் நல்லதுக்காக. மக்கள் வந்து என்னைக்குமே பணம், பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். 5 வருஷம் இன்னைக்கு நிம்மதியா வாழணும். இந்த 5 வருஷம் பட்ட பாடு போதாது அவங்களுக்கு. அதனால நிச்சயமா அவருடைய பணபலம் ஜெயிக்காது, மக்களுடைய மனபலம் ஜெயிக்கும். சார், இப்படியும் கூட சொல்றாங்க, ஜெயிச்சா எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அப்படிலாம் சொல்றாங்க. முதல்ல இன்னும் கூட்டணியே இல்லை, பிற நீக்கல. முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கான்னு கேட்கறீங்க. பிஜேபி டெல்லியில வச்சு அவங்கள மிரட்டுறாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா அவரு டெல்லிக்கு போன விஷயம் முடிச்சு அவரே சென்னைக்கு வந்துட்டாரு. நீங்க பேசுறதா இப்ப கேக்குறீங்க, அது ஆதாரம் இல்லை. Finish it.
இருக்கிற சட்டமன்ற தேர்தலில்